வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு SMS கேமிங். இது இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மஞ்சுமிகா ஆர்ஆர் கேம். ஆர்ஆர் கேமா இது ஆர்ஆர் கேமா? சரி வாங்க பேசாத வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். இரா சென்சிட்டி ஐயோ இதில் காக்கா சத்துற கத்துது. காக்கா கத்துது இந்த கேமில். என்னடா டிஃபிகல்ட்டில் இருக்குது? மீடியமா? ஈஸி செட் பண்ணுங்க. ஈஸி செட் பண்ணுங்க. இல்லை ஈஸி என்னடா ஃபோனு டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி உங்கள் ஃபோன் அந்த மாதிரி இருக்குது, செட் பண்ணியாச்சு. ரொம்ப பழைய மாடல்ப்பா. சரி அதுக்கு முன்னாடி ஹையில் தான் வைப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணி. சரி வாங்க உள்ளே போவோம். ஓகே லோடிங் ஆகுது. இது ஒரு படம் மாதிரிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கட் சீனு காட்டுவாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு செதர்ட்டனால பார்த்து காட்டுவாங்க. இருங்க நீ பாருங்க. இருப்பா என்ன இல்லை லோடிங் ஆகுது. என்ன ஃபோன் வச்சுருங்க இருப்பா. கொஞ்சம் பழைய மாடல் ஃபோன் அப்படி தான். பாருங்க இப்போ கட்சின் வந்துச்சு. இதாக வந்து நம்ம வச்சுப்போம். மஞ்சுமிகா வாழ்கிற வீடு. சரி வாங்க. நம்ம கீ வந்து அது வந்து ஹிந்தியில் போட்டிருக்கு. அது வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலே போட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்காங்க. நீங்கள் வீடு ஸ்டாப் பண்ணி வேணால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒன்றுக்கு மட்டும் அடிக்கலைங்க. அவன் பீடா பொறுத்து எனக்கு அதான் மஞ்சுமிகா கோவம் வந்து ஓடி வந்து பாரு. அதுக்கு அது பொழுது வந்துச்சு. பொழுது வந்து நம்மளை புச்சின்னு வந்து நம்மளை ஒரு வீட்டுள்ள போட்டுச்சு. அங்கே சொல்கிறாங்க பாரு, மஞ்சுமிகா பை. அதாங்க நம்ம வந்து ஒரு ஸ்பெல்லை உடச்சி வந்து மஞ்சுமிகான்ற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டோமாங்க. நம்ம ஒன்றுக்கால அது பார்த்தீங்களா? சத்தியை பார்த்தீங்களா? நம்ம ஒன்றுக்கு அதான் சக்தி. 5 நாள் இருக்குது இப்போ நம்ம கையில். இதான் டே 1. நம்ம ஒன்றுக்கு வச்சிருந்தால பிடிச்சின்னு வந்து உள்ளே போட்டாங்க நம்மளை. இது ஃபோன் இப்படி ஆகாது. இதுப்பா நீ அந்த மாதிரி ஃபோன் வச்சுருப்பா. என்ன பண்ணி இருப்பா வெரி லோவில் வச்சுக்கிறேன்ப்பா. வெரி லோ இருப்பா. இது கிராஃபிக்ஸ் அப்போ இது எப்பா சூப்பராக இருக்குங்க. கிராஃபிக்ஸ் ஈஸியோட வேறு கிராஃபிக்ஸ் வைப்பா. மீடியம் வச்சுக்கோ. மீடியம் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே உள்ளே போவோம். இருங்க வால்யூம் ஏற்றிட்டு சென்சிட்டிவிட்டியை பார்ப்போம். ஏன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வித்தியாசமாக இருக்குது. கம்மி பண்ணுவா எல்லாமே கரெக்டாக ப்ரோ. மேப் இருக்குது பார்த்தியா ப்ரோ? மேப் இருக்குது ப்ரோ. எங்கே அது ஒரு பாரு மேப்பு. 2 மேப் இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. அது நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? ஏதோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ரூமுக்கும் டஞ்சனுக்கும் நடுவில் இருக்குமா இல்லை ரூமில் இருக்குமான்னு தெரில. ஆனால் மேப் அப்படி தான் காமிக்குது. நம்ம இன்னைக்கு என்ன எஸ்கேப் பண்ணுறது? இதில் இருக்கிறது ஸ்கூட்டர் எஸ்கேப் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். வேறு ஏதாவது எஸ்கேப் இருக்கு? டோர் எஸ்கேப், அப்புறமா ரயில் எஸ்கேப்பு இருக்குது. முதல்ல ஸ்கூட்டர் எஸ்கேப் பண்ணுவோம். பாம்பு போகிற லைட்டில் டிப்ஸு கொடுக்குறாங்க பாருங்கள். கீ வந்து கவுண்டர் யார்டில் வந்து புதைக்கப்பட்டிருக்கான். தேவைன்னா நோண்டி ஏற்றுக்கடா முட்டான்னு திட்டுறாங்க நம்மளை. இங்கே பூட்டு போடுறாங்க. இது போட்டிருக்கு. ஒரே ஒரு கீ தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அனுமான் கதை. அனுமான் கையில் வச்சுருப்பாரு. அது இருக்குங்க. அனுமான் மஞ்சுமிகா டு அட்டாக்கா. அதை ஏன் பண்ண அடிக்க முடியுமா? இது பேர் என்னது? மஞ்சுமிகா. இது பேர் காடா. என்னடா இது பேர் காடா? கடா. அங்கே அனுமான் கையில் வச்சு சொல்லிட்டு அடிப்பார் எல்லாரையும். அதுதான் கடா. இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கடான்னு காட்டுது. கீழே ஏதோ சூனியக்காரி வச்சிருக்கிற மாதிரி சூனியம் வச்சுட்டு இது என்ன இது முதல்ல இது கையில் வச்சு தூக்கணும் ப்ரோ. அது தூக்கி அனுசரி அடியும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ கையில் வச்சு தூக்கினுக்கிற? ஏதோ மஞ்சுமிகா டு அட்டாக்னு இருக்குது. அது கொடுத்து பார்ப்போம். மஞ்சுமிகா கத்துதுங்க. அது வருதுன்னு நினைக்கிறேன். யாருமே காணோம். ஆமாம் இப்போ எதுக்கு அதான் ப்ரோ எது கத்துச்சு இப்போது தெரியல ப்ரோ. காணும் ப்ரோ அதை. சரி வெளியே வாங்க. அதுதான் வரலையே. அது வந்துச்சு. ஐயோ பார்த்துருச்சா? கீழே குனிமா என்ன இது கிராணி மாரி வந்து அங்கே யூட்டர் நெஸ்ட்டு போகுதுங்க. செம்ம மூலங்க அதுக்கு. கையை தட்டுங்களே அந்த பிரெயினுக்கு. திரும்பி போயிடுச்சு. இந்த கேமில் ஒன்று செம்ம காண்டாகும். என்னென்னா அந்த மஞ்சுமிகாவை போட்டு தள்ளனா நிஜமான காசு வேணும். நிஜமான காசு இருந்தால் தான் அது போட்டு தள்ள முடியுமா?
கேம் அதுவும் 1 நிமிஷத்துக்கு தான். கம்பெனிக்காரன் காசு வேணும். அதுவும் 1 நிமிஷத்துக்கு தான் அது செத்து கிடக்கும். மறுபடியும் வந்து வந்துடும். அது 1 நிமிஷத்துக்குள்ளே நீ எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ உங்கள்கிட்ட திறமை இருந்தால் எஸ்கேப் ஆகிடலாம். அப்படி நீ வேற ஒருத்தன் பார்த்துச்சு நினைக்கிற ப்ரோவா ஓடி போகலாம். ஓடு ஓடு ஓடு. ஒழிஞ்சிப்போம். சரி காய்ஸ், அது வந்துட்டு போகிறதுக்குள்ளே இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் தட்டி இல்லையா, ஹாலில் வச்சுக்க சொல்கிறேன். பரவாயில்ல, தட்டி வச்சுக்கோங்க. சரி, அப்படி நீங்கள் வந்து பெல் ஐக்கானு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலன்னா மஞ்சுமிக்கா உங்கள் கனவுல மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே வரும். பார்த்துக்கோங்க. உங்களோட வருங்கால வைஃபாக இருக்கும் மஞ்சுமிக்கா. இது ஓப்பன் பண்ணுவோம் ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது இவ்வளோ ஒன்றுமே இல்லை ப்ரோ. அப்படின்னதுக்கு அதை வச்சுருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பானுங்க ப்ரோ. என்னடா இது லிவர். இது தானே ப்ரோ ட்ரெயின் எஸ்கேப்புக்கு? அதான் லிவரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். மஞ்சுமிக்கா கத்துற மாதிரி இருக்கே. இந்த சத்தம் கேட்டு வரேன்னு நீங்கள் லிவர் கீழே வருதுன்னு நினைக்கிறேன். ஒழிச்சிக்கோங்க. அது வந்துச்சு பாருங்க. நான் இந்த ரூமுக்குள்ளே தான் வருது. நான் பக்கத்து ரூம் போகுதுன்னு பார்க்குறேன். இந்த ரூமில் தான் வருது. வந்துச்சு இல்லை வந்து அங்கே பார்க்குது. சத்தம் கேட்டுச்சுல அங்கே பார்த்துட்டு இப்போ வெளியே போகலாமா? ஓ இருங்க, அது முதல்ல இந்த ரூம் விட்டு போட்டோம். போயிடுச்சா? போயிடுச்சு. எட்டி பார்ப்போம். அனுமான் கதை மறுபடியும் அங்கேயே கிடக்குது பாருங்க. அது போது பாருங்க. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து அங்கே பாருங்க சிறைச்சாலை மாரி இருக்குது. இந்த கேப்பில் பூந்து போக முடியுமா? இதுதான் அந்த ரயில் எஸ்கேப் ஆன இடம். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய கேப்பில். இவன் போக மாட்டானா? போக முடியாது ப்ரோ. அதான் கான்செப்ட். இதான் கேம் கான்செப்ட். நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. வெறுப்பேற்றுறாங்க அவங்க. இந்த இது இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே இருக்கும். நம்ம இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஓ அதுதான் இந்த வீடு. அப்புறம் அது திறந்தா போயிடாது முடியாது. கழுத்துக்கு எடுக்க வச்சுக்கோம் ப்ரோ. அது ஷவல் இருக்குது. ஷவர் கடிச்சிச்சு. இதான் இப்போ கவுண்டியாடா? அப்போ இது ஒன்றா கீ கிடைக்கும். அது ஏதோ கீ கடிச்சிருக்கு பாருங்க. பிக்கப் கீ. என்ன கீ இது? இந்த கீ எல்லா ரூமுக்கும் யூஸ் ஆகுங்க. அப்படியா? அப்போ இது ஒரு கீ எடுத்தாலும் எல்லா ரூமும் ஓப்பன் பண்ணணுமா? அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி போட வேண்டியதான்றா? இது அந்த கீ என்ன ப்ரோ? இதுதான் எல்லா டோரும் ஓப்பன் பண்ணுவேன். மெயின் டோர் ஓப்பன் பண்ணாது. நம்ம பண்ண போகிறது ஸ்கூட்டர் எஸ்கேப். இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா பக்கெட் வச்சுட்டு அது காய்ச்சி போயிருக்குங்க. ஏங்க இது எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூமா என்ன? இது அது எந்த ரூமும் இல்லை. அது காலி ரூம். அப்போ அது சும்மா போட்டு எலும்பு கூட்டெல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலும்பு கூட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குங்க கேம். இது வரைக்கும் நம்ம கேம் உள்ள வந்து ஒரு பொருள் கூட உருப்படியாக எடுக்கல. அந்த சாவியை தவிர்த்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறோம் பட்டுன்னு. ஸ்கூட்டர் எஸ்கேப் ஆனது ஒன்றே வந்தால் கிடச்சிருக்கு. அதுவும் கரெக்டாக அது அதே இடத்துல தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. ஐயோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு இந்த கீ தான் தேவைப்படும். அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரூமில் வந்துட்டு நம்ம போயிட்டோம். எதுவும் எடுக்கவே இல்லை. இங்கே ஒருத்தர் பத்து ஒன்றுமே இல்லை இந்த ரூம். எங்கள் நண்பன் எலும்பன் பத்துனுங்கிறேன். உள்ள பாம்பில் இருக்குப்பா. நம்மளுக்கு இந்த ரூமில் வேலை இருக்காது தான். ஆமாம் இந்த ரூமில் நம்மளுக்கு வேலை இருக்காது. மேலே தான் போகணுமா? ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும். படிக்கட்டில் போவோம். அதுக்கு முன்னாடி வர சத்தம் ஒழிஞ்சிப்போம். எங்கே இன்னும் காணும். அது அக்கா எங்கள் அக்கா வாங்கக்கா சீக்கிரம் வந்து போங்கக்கா. நீ வந்து போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம் நம்ம. எங்கே ப்ரோ சத்தம் கேட்டுச்சா இல்லையா? அது வரவே இல்லை. இருங்க வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் ப்ரோ ரொம்ப இதுவாகுது போல். ஆமாம் நான் வெரி லோலி வச்சுக்கோங்க. அது வந்துச்சு பாருங்க. வந்துட்டு போயிடுச்சு. ஏந்து போயிடுச்சு. திரும்ப வந்துச்சு ப்ரோ. அது முழுசாக வெளியே போனதுக்கப்புறம் எந்துக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு பேர் இருந்தீங்கன்னா அது போகாது. இப்படியே தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவோம். நேரில் இது வந்தால் சிரிப்பாக இருக்குங்க. நேரில் போட்ட மாதிரி இது. நேரில் வந்தால் நானே அச்சுத்துக்கு போட்டு போயின்னு இருக்கேன். போயிடுச்சு அவ்வளோதான். எங்கடா நம்ம இருக்கோம்? இது ஒரு ஹைடிங் ரூம் ப்ரோ. இது வேறு எதுவும் பெருசாக இல்லை. எந்த சைடு போச்சு? அது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. இதை பார்த்து எங்கே பயமாக இருக்கு. அது போது பாருங்க. வருதானே? வரல போயிடுச்சு. பார்க்கல. கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. காது தான் கேட்க மாட்டேன். காது கேட்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஹைடிங் பிளேஸ் வந்து தரமாக இருக்கும். அது ஓடி ப்ரோ பார்த்து பயன்டாப்ல. அந்த ஹைடிங் பிளேஸ் செம்மையாக இருக்குங்க. அந்த ஹைடிங் பிளேஸு வரவே மாட்டாது.
இது வீல் எத்தனை ஓடிடலாமா? இந்த வீல் இப்போ வேணாம். முதல்ல ஸ்கூட்டி எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். அதை கண்டுபிடிச்சிட்டு வீல் எடுப்போம். மாச்சுப்பட்டி இந்த வீட்டில் மாச்சுப்பட்டி நம்ம இது மாச்சுப்பட்டி ஏதோ ஒரு எஸ்கேப் யூஸ் ஆகும் ப்ரோ. தெரியலையே. ஒரு இது ப்ரோ கேமாக இருக்கும். அப்போ பண்ணும்போது ஸ்கூட்டர் எஸ்கேப் இதில் ஈஸியாக தான் இருக்கும். வேறு ஏதோ ஒரு எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்குறோம். மாச்சுப்பட்டி இதுக்கு எஸ்கேப் ஆகும். இது ரயில் எஸ்கேப்புக்கு பாமை பற்ற வைக்கணும். அங்கே ஒரு பாம் இருக்கும், அதை பற்ற வைக்க யூஸ் ஆகும். ஏய் மேலே வருதுங்க. இங்கே ஒரு இடம் போகுதுன்னா இங்கே ஒரு இடம். ஸ்கூட்டர் எஸ்கேப்புக்கு அந்த எல்லாமே இருக்கு. இங்கே இருக்குது பாருங்க. ஒரு இதுவும் இருக்குது. ஸ்கூட்டர் கீயை கற்றுச்சு. இது அப்போ நம்ம வேலை ஈஸி தான். வச்சுக்கலாம். தூக்கி இங்கே வச்சுட்டு முதல்ல ஒழிஞ்சுப்போம். ஏன்னா அது வரப்போகுது. எங்கே ப்ரோ ஒன்றும் காணும். தெரில. தேடி இருங்க ப்ரோ. வெரி லோவில் முதல்ல வைப்போம். லோவில் வச்சுக்கிறீங்க வெரி லோன்ட்டு. அது வந்துச்சு பாருங்க. அது வந்துச்சுங்க. வந்துட்டு திருப்பி ஓடி போயிடுச்சு. எதுக்கு வந்துச்சு எதுக்கு போச்சு வந்துட்டு போயிடுச்சு. கிராணி கட்டை வச்சிருக்கோம். இது அது அச்சா செத்துருவாங்க. இது விளக்கு மாறு வச்சு அடிக்குதுங்க. விளக்கு மாறு வச்சு அது விளக்கு மாறுங்க. நான் எத்தனை முறை விளக்கு மாறில் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் என்ன செத்தா போயிட்டேன். இந்த ப்ரோவெல்லாம் வாங்காத பொருளே கிடையாது. என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ இல்லை வீடியோவில் இல்லை ப்ரோ, நம்ம பெருமையை நாட்டுக்கு சொல்லணும். எந்த சைடு போச்சு? அப்படிக்கா போயிடுச்சு. அது நம்ம இந்த ரூமில் போய் தேடி பார்ப்போம். இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. இங்கே போ ஐயாப்பா ப்ரோ. இது ஒரு டனல் மாரி இது ஒன்று போகுது ப்ரோ. இதுதான் ரயில் எஸ்கேப். இதுதானே ரயில் எஸ்கேப்பு. அங்கே தான் பாம் வச்சு மாச்சுப்பட்டி பார்த்து இதுதான் நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோமா? இப்போ உள்ளேருந்து பார்க்குறோம். இங்கேயே ஒரு ரைடிங் பிளேஸ் இருக்குது. அப்போதே இது இங்கே வருமா தெரில. துரத்துனா ஓடிடலாம். ஒருத்தனை இங்கே ஒழிஞ்சுப்போம். நம்மளுக்கு சும்மா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹேமர். ஆமாம், இப்போ ஹேமர் ஏன்னா அங்கே ஒரு கேட்டை நம்ம உடைக்கணும். கிட்டத்தட்ட கிராணி கேம் மாதிரி தான். அதில் கார், இதில் ஸ்கூட்டி. எங்கே போகுது? ஏதோ சத்தம் அதான் தெரில. ஆமாம், போர்டு ஃப்ரெஞ்செலாம் தேவைப்படுமே. அதெல்லாம் இல்லவே இல்லை ப்ரோ. அதெல்லாம் இந்த கேமில் கிடையாது. எடுக்க மாட்டோம். ப்ரோ அது மேலே ஏறி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இல்லைங்க, அப்படியே எடுக்கலாம். ஐயோ வருது. பயங்கரமான ஹைடிங் பிளேஸ்ங்க. இதுதான் ப்ரோ சொல்லியிருந்தாரு. மண்டை வெளியே நீண்டின்னு இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு பாருங்களேன். அது பக்கத்து ரூமில் போயிடுச்சா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வெளியே இறங்குடா. இருங்க. இறங்கிட்டேன். இருங்க ப்ரோ. அது மேலே ஏறி தான் எடுக்கணும் ப்ரோ. இப்படியே எடுத்து காமிக்கிறேன் ப்ரோ. இப்போ மேலே ஏறி தான் எடுக்கணும் ப்ரோ. நீங்கள் மேலே ஏறுங்க. ஐயோ எடுக்க மாட்டானே. மேலே ஏறுங்க ப்ரோ. இரு ஒரு வாட்டி கடைசி ட்ரை பண்ணி பாரு. ஐயோ எதுனா பண்ணணுமா? பக் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, மேலே ஏறி தான் எடுக்கணும். இது வண்டி வருது, ஏன் அது வர மாட்டேங்குது? ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறி எடுங்க. அது எங்கே? இது வருதா? அது போயிடுச்சு ப்ரோ. வந்துட்டு ஓடி போச்சு ப்ரோ. வாங்க நம்ம இது மேலே ஏறிட்டேன். அப்படியே பொறுமையாக அப்படியே நவத்தி அது தானே ப்ரோ சொன்ன மேலே ஏறி எடுக்கணும்னு. சாரிங்க, பச்சைன்னு சொன்னால் கேட்கணும் ப்ரோ. பா இல்லை ப்ரோ, திரும்பி ஒழிஞ்சிக்கணும் ப்ரோ. எங்கே அது வருதா இல்லையா? அந்த மான்ஸ்டர் மஞ்சுமிகா வருதா இல்லையா ப்ரோ? எங்கே ப்ரோ அது? அங்கே இருக்குது, பார்த்தேன். அது வருது ப்ரோ. அது போது பாருங்க. போச்சு. எவ்வளோ குண்டாக இருக்குது. லஞ்ச் லேடின்னு ஒரு கேம் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது மொபைல் இல்லை, பிசி தான். பிசி தான் இருக்குது. போக போக அந்த கேமும் நம்ம போடுவோம். அது இதை விட பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. ஆமாம், மல்டி பிளேயர் தானே அது? ஆமாம், மல்டி பிளேயர் இருக்குது, சிங்கிள் பிளேயர் இருக்குது. ஐ நீட் ஆக்ஸா? ஆக்ஸ் தேவை ப்ரோ. ஹேமர் கிடையாது. வெளியே போட்டால் உள்ளே விழுந்துருச்சு. மஞ்சுமிகா வருது நினைக்கிறேன். மஞ்சுமிகா துரத்துது. இதுக்குள்ள இப்போ ஒழிஞ்சிக்கலாம். கமலா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட இருக்குல்ல ப்ரோ? அதுவும் ஆடலாமா? அது வியூவர்ஸ் கேட்டு ஆடுவோம்.
ஒரு நாள் போடுவோம். அப்புறம் சீக்கிரம் போவாக்கா டாக்கா, நீ இப்படி பண்ணுகிறக்கா போகா பட்டுன்னு வருதானே? இல்லை போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஆக்ஸ் தேவையா? அது அங்கேயே இருக்கு ஆக்ஸ். இங்கே வச்சு அது வரலன்னா நம்ம ஆக்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ எடுப்போம். முன்னாடி எடுத்து ஆக்ஸ் சின்னதாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஆக்ஸுங்க? இப்போ ஓப்பன் டோர் அது தூக்கி போட்டால் அது வந்துடும். இப்போது கீழே போட்டால் வந்துடும் ப்ரோ. அது இப்போல்லாம் இல்லை. சரி போதும். ஆமாம் வந்துடும். அது கீழே ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஸ்கூட்டரே இருக்கும், அதுதான் மெயின். கீழே தள்ளி விட்டு இது கீ தேவை. அந்த கீ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவேன். அந்த கீ தான் இருக்குது. அந்த கீ தான் தேவை இதுக்கு. இப்போ எப்படி கீழே இறங்க போகிறேன்னு வேறு தெரில ப்ரோ. கீழே இல்லை ப்ரோ, மேலே. அது மேலே ஏற போகிறோம். அது வேறு கத்தின்னு இருக்குடா வெளியே. அது வெளியே வந்துச்சு. சும்மா கத்தினே இருக்கே வெளியே வந்து வேறு கத்துதுடா. அது பேர் வெளியே வந்தால் கத்துது பேர். அது இந்த ரூமை விட்டு இன்னும் போகல. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பேர் ஏதோ கத்துது பேர். வெயிட் பண்ணிட்டு போங்க கொஞ்ச நேரம். அங்கே நின்றுட்டு அப்புறம் போகலாம். அப்போ தான் அது அந்த சைடு போயிடும். நம்மளும் போய் இது கீ எடுத்துன்னு வந்துடலாம். கீ கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு ஏறி இறங்கணும். ஹைட் ஆகுடா. ஹைடு இங்கே இல்லை. வரலையா? வருதா இல்லையா ப்ரோ? இது ஒன்றும் வரல. சத்தம் கேட்குதுடா. அந்த மாதிரி தான் இருக்குது. கொலுசு போட்டுன்னு சுற்றுதுங்க. நல்லா அது வருதா இல்லையான்னு சத்தம் கேட்டுருக்குது. எங்கே இது கேம் ஆடினீங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் சத்தம் கேட்கும். செல்லுன்னு கொலுசு சத்தம். அந்த அவுட்லாஸ்ட்டில் அந்த குண்டை நடப்பானே செல்லு. ஐயோ, அந்த அவுட்லாஸ்ட்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல இந்த கேமு. ஈவில் நான் கூட பயங்கரமாக தான் இருக்கும். அது தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போவோம். பட்டுன்னு கீழே போகணும். எடுத்துடலாம். கீழே போவோம். நம்ம இங்கேருந்து குச்சிடுவோம். ஒரு ஜம்புங்க கீழே குச்சிட்டோம். இங்கேருந்து குச்சாலாம் எழுத்து போகாது. இங்கே ஒரு டயர் இருக்குது, பார்த்து வச்சுப்போம். ஆனால் போடணும். கீ எடுத்துக்காச்சு. ஒரு கீ எடுத்துப்போம். இந்த கீ எடுத்துகிட்டு போய் மேலே ஏறணும். மேலே ஏறி அந்த ரூமு ஓப்பன் பண்ணி. எதுக்கு ப்ரோ இந்த ரூமில் வந்த? சும்மா தான் இந்த ரூமில். பாதுடா பட்டுனாலே. என்ன இது? நிறைய யூடியூபர் சொன்னாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருவான்னு. ப்ரோ இது ஈஸி மோடு, அதான் ஸ்லோவாக ஓடி வராங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டில் இருக்குல்ல, அப்போனா வேகமாக வருவாங்க. இதில் போய் ஒளிஞ்சாச்சு. ப்ரோ இது ஒளியாமல் நம்ம டனலுவே ஓடிடலாம். டனலுவே வராது ப்ரோ. அது தேவையில்லாமல் அது ஒழிச்சிட்டோம் ப்ரோ. பாருங்க. சரி இது பேயாங்க? இது பேய கிடையாது, மனுஷங்கன்னு நினைக்கிறேன். மனுஷனை கொடுத்துட்டு பேயின்றானுங்க வந்துட்டு. இப்போ நம்ம வெளியே வருவோம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ வெளியே வந்துட்டு உள்ள போகிறேன்? சும்மா வாங்க. சரி வெளியே டனல் உள்ள போவோம். இறங்கி அது தள்ளிட்டு உள்ள இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது. அதுமாரி இங்கே ஸ்கூட்டர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் ஹேமர் தேவை. ஹேமர் மேலே தானே இருக்குது. ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த கீயை போட்டால் வேறு வருமே. ஐயோ, இங்கே உள்ளே வராது ப்ரோ. அது வெளியே அங்கேயே வந்துட்டு போயிடும். உள்ளே இருக்கிறவங்க நம்ம சேஃப் தான். உள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃபா? ஆமாம். இதுக்கா மேலே போய் செக் அது பாருங்க. அது இருக்கு பாருங்க. பட்டுன்னு போய் ஓடிவோம். ஐயோ ஹைடு அவங்க சேர்த்துட்டோம். விளக்கமாக வச்சு 2 அடி வச்சோன்னு சேர்த்து போயிட்டோம். நம்ம என்ன கரெக்டாக இது இந்த இடம் பட்டுன்னு இருந்து வந்துட்டாங்க. பக்கில் அப்புறம் இந்த கேமை அப்படி தான் ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? பக்கு நான் உள்ளே வச்சு செத்தல. பக்கு முதல்ல இப்போ ஹேமர் எடுத்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே மேலே ஸ்கூட்டிக்கான பொருள்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் பட்டுன்னு போவோம். அது வெளியே வந்துச்சு. இந்த முறை தப்பு. கண்ணு முன்னாடியே ஒளியணும். கண்ணு முன்னாடி ஒளிவோம். ஆனால் நம்மளுக்கு எதுவும் பண்ண சொல்ல. இது கண்ணு தெரியாதுன்னு. ஸோ செம்ம ஹைடிங் பிளேஸுங்க. இந்தமாரி ஐஷோ ஸ்பீடில் கூட அது ஹைடிங் பிளேஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இது என்ன ப்ரோ இது?
ஒரு ஹைடிங் பிளேஸ் தான் ஐஷோ ஸ்பில் இல்லை. எவ்வளோ பெரிய வீடுங்க. ஆனால் மெஸ்ஸியை ஒன்று பண்ணிட்டாங்க. அந்த கேம் பிளே பார்க்கலன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் இருக்கும், போய் பார்த்துருவாங்க. ஐஷோ ஹாரர் கேம் நல்லாயிருக்கும். அந்த கேம் பிளே அந்த கேமே நல்லாயிருக்கும். நீ வேணா ஏற்றி ஆடி பாருங்க ஆண்ட்ராய்டு. எங்கே அந்த பார்ட்ஸு அது ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே தான் இதோ அங்கே ஒன்று எடுக்கணும். ஸ்கூட்டி கீயும் இருக்குது, ஒரு டயரும் இருக்குது. ஹேண்டில் எடுத்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் எடுத்துப்போம். போயிட்டு இதுமாரி எஸ்கேப் ஆகிற வேலை தான். அவ்வளோதான். எடுத்துன்னு போய் போட்டால் மட்டும் போதும், எஸ்கேப் ஆகிடலாம். போவோம் கீழே போயிட்டு இங்கே வச்சு இங்கே வைக்க ஃபஸ்ட்டு 2 டயர் போட்டு தானே செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போய் 2 டயர், ஒரு டயர் வேறு கீழே இருக்குது ப்ரோ. கவுண்ட் யாரில் இருக்குது கீழே. நம்ம இப்போது இன்னொரு டயர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டயர் எடுத்துன்னு வந்துடுவோம். நம்ம பார்த்து ரயில் எஸ்கேப் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வீடியோவில் பண்ணலாம். என்னடா டயரு அந்த பழைய காலத்து பாட்டு கேட்பாங்களே, அந்த சீடி மாரி இருக்குமே, அது மாதிரி இல்லை ப்ரோ. இது அந்த காலத்து இதுமாரி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு டயருக்கு கீழே போகணும். ஆமாம். இப்போ ஒரே ஒரு ஜம்ப். கீ எடுத்துமா? கீ இல்லை, ஸ்கூட்டி கீ எடுக்கல. இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாமா? இல்லை அதுக்கு முன்னாடி டயர் எடுத்துருவோம். குதி காணும் இங்கே. பக்கத்தில் வந்துச்சு. போய் எடு பட்டுனு. ஐயோ ஒரு போனா வர தடுக்குதுங்க. இது போன வேணும் தடுக்கிறாங்க. எடுத்தாச்சு. இப்போ பட்டுனு மேலே ஏறணும். இவ வேற மேலே ஏற இடத்துல நிற்கிறா. ஏறு அவ்வளோதான். ஏறு வந்தாச்சு ப்ரோ. போய் ஒளிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒளிஞ்சுப்போம். தரமான ஹைடிங் பிளேஸ். அது பக்கத்துலேயே வந்துட்டு ஓடி போயிட்டான். பக்கத்தில் வந்துட்டு போயிடுவான். இல்லை இங்கே நிற்கிறா, சைடு கண்டு பார்க்குறா யாரோ வராங்களான்னு. இப்போ இறங்கி போயிடுவான். அவ்வளோதான் போயிட்டான். இந்த மாதிரிலாம் ஹைடிங் பிளேஸ்லாம் இன்னும் நீங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கணுங்க. நல்லா தான் இருக்குல்ல இந்த கேம் கூட. ஆமாம், இது நல்லா தான் இருக்கும். அது போயிட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ரூம் தானே, இந்த ரூமில் இறங்கி கீழே இறங்கி கதவு திறந்துருக்கு. அப்படியே உள்ளே போய் ஒரு டயரை போட்டு அப்படியே ஹேண்டில் தூக்கி போட்டுருவோம். ஹேண்டில் செட் பண்ணுவோம். ஹேண்டில் எடுத்து செட் பண்ணிட்டு போய் ஒரு கீ எடுத்துகிட்டு வந்தோம்னா. ஆமாம். இப்போ கீ ஒண்டி தான். அவ்வளோதான். கீ மட்டும் எடுத்தோம்னா அந்த கேம் பிளே முடிஞ்சிடும். எங்கே கீ எங்கே இங்கே தானே இருந்துச்சு. ஆமாம் எடுக்கலை, நம்ம அங்கேயே போட்டு வந்துட்டோம். எடுத்து போயிட்டு ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணோன்னா எஸ்கேப்பு. ஆன் பண்ணோன்னா அந்த வண்டி சத்தம் தாங்க RX 100 மாதிரி கேட்குதுங்க. RX 100 சத்தம். பாய் மஞ்சுனுக்கா அண்ட் பாய் ஃப்ரம் SMS கேமிங். MSS மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.